ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ட்ரிப்பு, அதாவது ஒரு பயங்கரமான ட்ரிப்புன்னு கூட சொல்லலாம். நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். என்னென்னா மிட் நைட்டு, அதாவது நடுராத்திரி நம்ம ஒரு காட்டுக்குள்ளார ட்ராவல் பண்ண போகிறோம். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது எந்த காடு என்னங்கிறத நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போ என்னென்னா நமக்கு நைட்டு 1:30 மணிக்கு பஸ்ஸு. அதாவது இப்போ நம்ம உடுமல்பேட்டையில் ஸ்டே பண்ணியிருக்கோம். உடுமல்பேட்டையில் சிஎம் டவர் அப்படின்னு சொல்லிட்டு பழனி ரோட்டில் ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கே காலையில் ரூம் போட்டு தங்கியிருக்கோம். சூப்பரான ஹோட்டல். நீங்கள் வந்தீங்கனாலும் இங்கே ரூம் போட்டு ஸ்டே பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம செக் அவுட் பண்ணுறோம். டைம் பார்த்திங்கன்னா 12:45 ஆகுது. 1:30 மணிக்கு, அதாவது நைட்டு 1:30 மணிக்கு பஸ் இருக்குது. வெளியிலான மழை பெய்யுது, எப்படி போகிறதுன்னு தெரியல. ஸோ இப்போ நம்ம இங்கே இதை நான் கட் பண்ணுறேன். வாங்க நம்ம பஸ் ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். அந்த த்ரில்லிங்கான மிட் நைட் பஸ் ஜேர்னி, அதாவது 1:30க்கு உடுமலைப்பேட்டையிலேருந்து கிளம்புற பஸ்ஸு விடிய காலையில் 5:30 மணிக்கு மூணாறு போய் ரீச் ஆகும். இன்பிட்வீன் செம்ம காடு, சின்னாறு வைல்ட் லைஃப் சாங்சுரி வழியாக நம்ம போக போகிறோம். அதில் ஏற்படக்கூடிய அந்த த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன்னா இந்த ரூட்டில் ஏகப்பட்ட யானைகள் இருக்குது. அது எந்த மாதிரி நம்ம போகிறப்ப நம்ம லக் நமக்கு எந்த அளவுக்கு யானைகளை பார்க்க முடியும்னு தெரியல. கண்டிப்பாக பார்க்க முடியும்னு நான் நம்புகிறேன். வாங்க இந்த ட்ரிப்பை என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம தங்கியிருந்த ஹோட்டல்லேருந்து பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு ஒரு 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஹோட்டலுக்கு வெளியில் மழை வேறு பெஞ்சிட்டு இருந்ததுனால ஆட்டோ ஏதாவது பிடிச்சிட்டு நம்ம பஸ் ஸ்டாண்ட் போகலான்னு வெளியில் பார்த்தேன். ஆனால் வெளியில் பார்த்தா ஆட்டோவே இல்லை, ஆளரவமே இல்லை. நான் மட்டும்தான் தனியாக நடந்து போய்கிட்டு இருந்தேன். சரி, ஓகே, நடந்தே நாம் போயிடலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணி பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடந்து போய்கிட்டு இருந்தேன். ஒரு வழியாக உடுமலை பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் நடந்து 1:10க்கெலாம் நான் இங்கே ரீச் பண்ணிட்டேன். பார்த்தா எங்கேயுமே ஆளை காணும், வாகனம் எதுவுமே காணும். பஸ்ஸும் மிட் நைட்டுங்கிறதுனால எதுவுமே இல்லை, எல்லாமே லைட் ஆஃப் பண்ணியிருந்தது. சரி, பஸ்ஸு உண்மையிலே 1:30க்கு இருக்கா அப்படின்னு எனக்கு டவுட் வந்துடுச்சு. சரி, உள்ளுக்குள்ளார போய் செக் பண்ணுவோம் அப்படின்ட்டு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளார போய் பார்த்தேன். மூணார் போகிற பஸ்லாம் இந்த இடத்துல தான் நிற்கும். அதாவது சின்னார் மறையூர் வழியாக மூணார் போகிற பஸ் எல்லாமே இங்கே தான் வரும். அதாவது தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் மூணார் போகணுன்னா நிறைய ரூட் இருக்குது. அதில் முக்கியமான ரூட்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த உடுமலைப்பேட்டை வழியாக மூணார் போகிறது. இன்னும் ஒன்று, தேனி பக்கத்தில் கம்பமெட்டு போடிமெட்டு வழியாகவும் நீங்கள் மூணாருக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம கேரளா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனான KSRTC பஸ் மூலிமா தான் நம்ம மூணாருக்கு போக போகிறோம். பார்த்திங்கன்னா மிட் நைட் 1:30 மணிக்கு இங்கேருந்து கிளம்ப போகுது. பஸ்ஸில் பார்த்திங்கன்னா கூட்டம் ரொம்பவே கம்மியாக இருந்தது. மொத்தம் என்னோட சேர்த்து ஒரு 5 பேர் என்னமோ தான் பஸ்ஸில் உட்காந்துருந்தோம். உடுமலைப்பேட்டிலேருந்து 85 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மூணார் அமைஞ்சிருக்கு. அதுக்கு சார்ஜுன்னு பார்த்தீங்கன்னா 121 ரூபா பஸ் டிக்கெட் நம்மள்ட்டேருந்து கலெக்ட் பண்ணாங்க. பஸ் கரெக்டாக 1:30க்கெலாம் எடுத்துட்டாங்க. இது இரவு நேர பஸ் பயணங்கிறதுனாலையும் மழை ரொம்ப அதிகமாக பேஞ்சிக்கிட்டு இருந்ததாலையும் வீடியோ கிளாரிட்டிங்கிறது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம போகக்கூடிய இந்த உடுமலைப்பேட்டையிலேருந்து மூணார் போகிறது இந்த 85 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸும் நம்ம போய் ரீச் பண்ணுறதுக்கு அப்ராக்சிமேட்டாக 3.5லேருந்து 4 மணி நேரம் ஆகும். உடுமலைப்பேட்டையிலேருந்து மூணார் போய் நம்ம ரீச் பண்ணுற வரைக்கும் இடைப்பட்ட பகுதியெலாம் ஃபுல்லாக காடு தான். பர்டிகுலராக சொல்லணும்னா சின்னார் வைல்ட் லைஃப் சாங்சுரிக்குள்ளே தான் நாம் பூந்து உள்ளார போக போகிறோம். இதில் ஏகப்பட்ட காட்டு யானைகள் நிறைய நம்மளால் பார்க்க முடியும். பகலில் போகும்போதே நமக்கு ரொம்பவே த்ரில்லாக இருக்கும் இதில் ட்ராவல் பண்ணுறதுங்கிறது. காரணம் என்னென்னா, ஒத்தையடி பாதை தான் இருக்கும். அதாவது சிங்கிள் ரோட்டில் தான் நம்ம ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். பகல்லையே ஆள் நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்காது. அப்படின்னா நைட்டில் எந்த அளவுக்கு இருக்கும்னு நீங்கள் பார்த்துக்குங்க. அதனால் நான் ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டோடு தான் இந்த பஸ் பயணத்தை இந்த டயத்தில் மிட் நைட் 1:30 மணிக்கு கிளம்புற இந்த பஸ்ஸில் தேர்ந்தெடுத்து இப்போ நான் போய்கிட்டு இருக்கேன். பொதுவாகவே உடுமலைப்பேட்டில் கிளைமேட்டு செமையாக இருக்கும், ரொம்ப சில்லுன்னு இருக்கும்.
இப்போ நம்ம மிட் நைட்டில் ட்ராவல் பண்ணுறதுனால குளிர் ரொம்ப அதிகமாக இருந்தது. நான் ஸ்வெட்டர் வேறு எடுத்துகிட்டு போகாமல் போயிட்டேன். அதனால் எப்படா போய் மூணாரை நம்ம ரீச் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு செம குளிராக இருந்தது. நம்ம போக போக என்னுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருந்தது. யானைகள் அதிக அளவில் இருந்தால் கூட இது புலிகள் சரணாலயத்திற்கு உட்பட்ட பகுதிங்கிறதுனால புலி, சிறுத்தை இந்த மாதிரி வைல்டு அனிமல்ஸையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இந்த ட்ரிப்பில் இருக்குது. நாம் நள்ளிரவில் பயணம் மேற்கொள்கிறதுனால கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் நான் போய்கிட்டு இருந்தேன். நாம் இப்போது சின்னார் வைல்ட் லைஃப் சாங்சுரியோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். இங்கே தான் ஃபஸ்ட்டு ஃபாரஸ்ட்டு செக் போஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. செக் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸும் நம்ம போகலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஆனால் போகும்போது உங்களுடைய ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸில் போகிறீங்கன்னா வெஹிக்கிள் சம்மந்தமான டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பயணத்தை தொடரலாம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து காடு தான். இந்த சின்னாறு வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கு உட்பட்ட பகுதியில் நிறைய வனவிலங்குகள் இருக்குதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பர்டிகுலராக யானைகள் வந்து ரொம்பவே அதிக அளவில் இருக்குது. பகலில் வந்து நான் நிறைய டைம் வந்து பார்த்துருக்கேன். ஆனால் நைட்டில் பார்க்குற சான்ஸு ஒரே ஒரு வாட்டி தான் எனக்கு கிடச்சிது. ஒரு வாட்டி டே டயத்தில் வந்து மார்னிங் கிளம்பி மூணாறு வந்து உடுமலைப்பேட்டிலேருந்து மூணாறு போயிட்டு திரும்ப போகும்போதே சொன்னாங்க 4 o'clock ரிட்டர்ன் ஆகிடுங்க, அதுக்கு மேலே வர்றது ரிஸ்க்கு, லேட் ஆகிடுச்சுன்னா மேலே மூணாறுலேயே ஸ்டே பண்ணிவிடுங்க, ஏன்னா வைல்டு எலிஃபண்ட்ஸோட அட்டாக் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இங்கே, அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக போங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வார்னிங் கொடுத்து அனுப்புனாங்க. ஆனால் நம்ம மேலே சுற்றி பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆகும்போது அங்கேயே வந்து 5:30க்கு மேலே ஆகிடுச்சு மூணாரில். ஸோ அதனால் நம்ம அன்றைக்கே ரிட்டர்ன் ஆகணுங்கிற ஒரு நெருக்கடிங்கிறதுனால பரவாயில்லன்னு துணிஞ்சு இறங்கணும். மழையும் பேஞ்சிட்டு இருந்தது. அப்போ நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா ரோட்டை பிளாக் பண்ணிவிட்டு நிறைய யானைங்க குரூப்பாக நின்றுட்டு இருந்தது. ஸோ நான் வண்டியை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நிறுத்திட்டேன் வண்டியை. ஒரு 15-20 நிமிஷம் அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தது போக விடாமல். அதுக்கப்புறம் அது சைடில் போனதுக்கு அப்புறமா தான் நான் போனேன். ஸோ அது பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 7-7:30 டைமிங்லேயே அப்படி இருந்தது. ஸோ இந்த டைமில் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு கடமான் வந்து நின்றுட்டு இருந்தது. இன்னும் ஒரு 2 இடத்துல செக் போஸ்ட் இருக்குது. அதாவது இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னா தமிழ்நாடு செக் போஸ்ட் ஒன்றும், அதுக்கு அடுத்தது உடனே வந்து ஒரு கேரளா செக் போஸ்ட்டும் இருக்கும். அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். வாங்க இப்போ காட்டுக்குள்ளார அந்த ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த த்ரில்லான அனுபவத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த சாலை வந்து ரொம்பவும் குறுகலான சாலை அப்படிங்கிறதுனால 2 வண்டி வந்ததுன்னா ஒரு வண்டி சைடில் இறங்கி அதுக்கப்புறமா தான் வழி விடுற மாதிரி இருக்குது. அதனால் நைட்டில் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி இரவு நேரத்தில் நம்ம ட்ராவல் பண்ணி போகும்போது வைல்டு அனிமல்ஸ் பக்கத்துலேயே நின்னா கூட நமக்கு தெரியாது. யானைகள்லாம் பார்த்திங்கன்னா பகல் நேரத்திலே போகும்போது அது பாறைலாம் இருந்ததுன்னா பாறை மாதிரியே இருக்கும் அது நின்றுட்டுருக்கிறது. பெரிய லெவலில் மூவ்மெண்ட் இருக்காது. அப்போ நமக்கு வந்து அது நிற்கிற மாதிரியே தெரியாது. கொஞ்சம் டீப்பாக வாட்ச் பண்ணால் தான் நமக்கு தெரியும். பட் நைட்டில்ங்கிறப்ப டோட்டலாக இருட்டாக சுத்தமாக மேட்ச் ஆகிடும். நம்ம கண்ணுக்கு வந்து அனிமல்ஸ் நிற்கிறதே வந்து நமக்கு தெரியாது. ஸோ அதையும் மீறி ரோட்டு ஓரத்தில் ஏதாவது பக்கத்தில் வந்து நின்னால் மட்டும்தான் நமக்கு விசிபிலிட்டி ஆகும். ஸோ இப்போ நம்ம இந்த ட்ராவலில் நாம் ஏதாவது அனிமல்ஸை பார்க்க முடிஞ்சதுன்னா பியூர்லி லக்கு தான். அது கம்பல்சரியாக பார்த்துட முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்மளோட லக் இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகுதா, ஏதாவது அனிமல்ஸ் எதையாவது பார்க்க முடியுதாங்கிறத நம்ம பார்க்கலாம். நாம் போகும்போது ரோட்டுக்கு நடுவில் ஒரு மரம் ஒன்று விழுந்து கிடந்துச்சு. இது யானை வந்து சாய்ச்சி கீழே விழுந்துதா இல்லை ஏதாவது காற்று பலமாக அடித்து விழுந்துதான்னு தெரியல. பட் டிரைவர் வண்டி அவ்வளோதான் போக முடியாதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். நான் மரம் உடஞ்சி விழுந்து கிடந்தோன்னே அவ்வளோதான் பஸ்ஸு அப்படியே நிறுத்திடுவாங்க. காலையில் விடிய இந்த காட்டுக்குள்ளே தான் நம்ம இருக்கணும், காலையில் வந்து மரத்தை அப்புறப்படுத்தணும் தான் போக முடியும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் டிரைவர் ரொம்ப அசால்ட்டாக ட்ரைவ் பண்ணிவிட்டு அந்த மரக்கிளை மேலேயே விட்டு ஏற்றி அது அப்படியே தள்ளிக்கிட்டே போச்சு. ஸோ ஒரு வழியாக வந்துட்டார் நமக்கும். ஏன்னா காலையில் வந்து நாம் ஆக்சுவலாக வேறு ஒரு பிளானில் தான் வந்து இது நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம போக போகிறது மூணாருக்கு கிடையாது ஃபைனல் டெஸ்டினேஷனு. மூணாருக்கு பக்கத்தில் உள்ள ஆனக்குளம்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து யானைங்க வந்து கூட்டமாக வரும். அதை பார்க்குறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம் கிளம்பி. அந்த இடத்துக்கு போகணுன்னு ரொம்ப நாளாக நான் பிளான் பண்ணேன். பட் போக முடியாமல் ஏதாவது ஒரு இஷ்யூனால் போக முடியாமல் இருந்துகிட்டு இருந்தது. இந்த வாட்டி கம்பல்சரியாக போயே ஆகணுன்னு தான் அந்த ட்ரிப்பை நம்ம பிளான் பண்ணி போகிறோம். அங்கே எப்படின்னா ஒரு கிராமம் இருக்குது, யானைக்குளம்னு ஒரு கிராமத்தில் யானைங்க வந்து கூட்டமாக வந்து படையெடுத்து அங்கே ஒரு ஆற்றுல வந்து தண்ணி குடிக்க வருது. அந்த ஆற்றுல வந்து உப்பு நீர் வர்றதாகவும் அதில் வந்து கந்தக சுவை இதெல்லாம் இருக்குது. அதனால் அதை குடிக்கிறதுக்காக அந்த பர்டிகுலர் இடத்துக்கு மட்டும் ரெகுலராகவே வரும் அப்படிங்கிறதாகவும் சொல்கிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா கேரளா கவர்மெண்ட்டே பார்க்குறதுக்கான இடத்தையும் அதுக்கான ஏற்பாடு பண்ணி வச்சுருக்குறாங்க. டே நைட்டு எந்த நேரம் வேணாலும் நம்ம அந்த இடத்துல போய் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். மூணாறு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கே போக போகிறோம். நீங்கள் அடுத்த வீடியோவில் ஆனக்குளம் சம்மந்தமான எபிசோடை நீங்கள் பார்க்கலாம். நாம் இப்போது சின்னாறு வைல்ட் லைஃப் சேங்சுரியில் உள்ள 2வது தமிழ்நாடு செக் போஸ்ட்டுக்கு வந்திருக்கோம். இது தமிழ்நாடு செக் போஸ்ட்டு. இந்த செக் போஸ்ட்டுக்கு அப்புறம் கேரளா செக் போஸ்ட் ஒன்று இருக்குது. அதை நம்ம தாண்டிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போனோன்னா மறையூர் வந்துடும்.
நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த பாலம் தான் வந்து தமிழ்நாட்டையும் கேரளாவையும் ரெண்டாக பிரிக்கக்கூடிய பாலம். இப்போது நம்ம கேரளாக்குள்ளார என்ட்ரு ஆகிட்டோம். இதுதான் வந்து கேரளாவோட செக் போஸ்ட்டு. இந்த செக் போஸ்ட்டை தாண்டினதுக்கு அப்புறமும் நம்மளால் வைல்டு அனிமல்ஸ் வந்து நிறைய பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது வரைக்கும் நம்மளால் மானை தவிர வேறு எதையுமே பார்க்க முடியல. இப்போ இந்த செக் போஸ்ட்டு நம்ம வந்தாச்சு. இந்த செக் போஸ்ட்லேயும் நம்ம டீட்டெயில், நீங்கள் காரில் வர்றீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸை இந்த செக் போஸ்ட்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போகலாம். இப்போ நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்துட்டு இருந்தது கடா மான் சொல்லுவாங்க. இந்த மான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் உயரத்தில் வந்து அது இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு மாடு நிற்கிற மாதிரியே இருந்தது. ஸோ நம்மளோட லக்கு வேறு ஏதாவது அனிமல்ஸ் பார்க்கலாம், அதாவது நம்மளோட எதிர்பார்ப்பு யானைகள் ஏதாவது பார்க்க முடியுமாங்கிறது, அது நம்மளால் பார்க்க முடியுதாங்கிறத பார்க்கலாம். இந்த ரூட்டு யானைகளுக்கு வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு இடம். யாரை கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க அங்கே உள்ளவங்கள்ட்ட. ஏன்னா யானைகள் இந்த ரூட்டில் ஏதாவது நீங்கள் பார்க்கணும், ஜென்ரலாக யானையை பார்க்கணும் அப்படின்னா இந்த ரூட்டில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஆனால் இவ்வளோ தூரம் வந்தும் நம்மளால் யானையை பார்க்க முடியல இது வரைக்கும் அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. நான் வந்து பொதுவாக பகல்லையே பார்ப்பேன். இதுமாரி மிட் நைட்டில் இதுமாரி வரும்போது கண்டிப்பாக பார்க்கலாம், அது ஏகப்பட்ட யானைகள் பார்க்கலாங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நாம் வந்துட்டு இருந்தோம். பட் இது வரைக்கும் பார்க்க முடியாததே நமக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். பார்க்கலாம், மறையூர் வரைக்கும் ரொம்ப வாய்ப்பு இருக்குது. மறையூருக்கு அப்புறம் வந்து யானைகளை பார்க்க முடியும். மூணார் வரைக்குமே பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் மறையூர் வரைக்கும் ரொம்ப வாய்ப்பு அதிகம். ஏன்னா இந்த சின்னார் வைல்ட் லைஃப் சாங்சுரியில் தான் அதிகப்படியான யானைகள் இருக்குது. மறையூர் பக்கத்தில் தூவானம் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. நீங்கள் பகலில் வந்து இந்த ரோட்டில் போகும்போதே அந்த ஃபால்ஸை வந்து உங்களால் பார்க்க முடியும். பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அது பக்கத்தில் இங்கேருந்து போகிறதா இருந்தால் 3.5 கிலோமீட்டர் என்னமோ டிஸ்டன்ஸு. அதுக்கு ட்ரெக்கிங் வந்து கேரளா கவர்மெண்ட் மூலிமா அழைச்சிட்டு போகிறாங்க. அதுக்கும் நீங்கள் அங்கே இறங்கி நீங்கள் புக் பண்ணிங்கன்னா அவங்க கூட ஒரு கைடு ஒருத்தர் வருவார். அவர் கூட நீங்கள் போயிட்டு ட்ரெக்கிங்கும் போயிட்டு வரலாம். இந்த ஆப்ஷனும் இருக்குது. மறையூரில் சாண்ட்வுட் ஃபாரஸ்ட் இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் மறையூர்லேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா காந்தலூர் இருக்குது, சூப்பரான ஒரு பிளேஸு. அங்கே போனீங்கன்னா கிளைமேட் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அங்கேயும் நீங்கள் சுற்றி பார்க்கலாம். ஒரு வழியாக நாம் மறையூர் வந்துட்டோம். இது வரைக்கும் தான் வந்து சின்னார் வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்குது. இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரியிலே வந்து நம்ம யானையை வந்து பார்க்கவே முடியல. இது வந்து நமக்கு ஒரு ஏமாற்றம் தான். இருந்தாலும் இந்த மிட் நைட்டில் இந்த ரூட்டில் இது வரைக்கும் நான் வந்தது கிடையாது. ஃபஸ்ட்டு டைமாக நான் வந்தது ஒரு உண்மையாலே வந்து ஒரு த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. பஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேர் தான் ட்ராவல் பண்ணாங்க. டைம் இப்போது மிட் நைட்டு வந்து ஒரு 3 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா தூக்கம் வந்து எனக்கு கண்ணு முழிச்சிட்டு வீடியோ எடுக்கவே முடியல. கண்ணை கொண்ட சுக்குது. இருந்தாலும் உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவும் கஷ்டப்பட்டு நான் இந்த வீடியோவை ஷூட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று போடுங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அதாவது அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா
ஆனக்குளத்தில் தான் நம்ம போக போகிறோம். ஆனக்குளத்தில் என்ன நடக்குது, போகிற வழியெல்லாம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது, இது எல்லாத்தையும் தான் நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அப்புறம் அங்கே நம்ம எங்கே ஸ்டே பண்ணோம், அப்புறம் யானையை வந்துதா இல்லையா, இது எல்லாமே நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனால் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க, தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. மீண்டும் அடுத்து வரக்கூடிய சூப்பர் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். நம்ம தனியாக போகிறோமா, அதுவே திக்கு திக்குங்குது நமக்கு. ஆனால் வேறு ஒரு டெய்லி வரும், ஒரு டைமிங் இல்லை.